ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் உள்ள நிறையா நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஜியோ வேர்ல்ட் பிளாஸா உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். So right now you can see a lot of sea creatures over here. Exclusive. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு பிராண்டட் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்க அந்த ஒரு பேகு ஒரு ஷூ எத்தனை லட்சம்னு தெரியல. இங்கே நீங்கள் எதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட அட்லீஸ்ட் ஒரு 20,000 30,000 வரும். ரொம்ப காஸ்ட்லி இங்கே எல்லாமே. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு சோஃபா மாதிரி ஒன்று போட்டு வச்சிடுறாங்க நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த மால்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ லூயி விட்டா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஜிம்மி சூ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷூ ஒரு ஒரு பேகு இந்த மாதிரி நீங்கள் வாங்கினாலே ஒரு 50,000 60,000 இல்லைனா வந்துட்டு ஒரு 1 lakh அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்சஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபேமஸ் ரோலக்ஸ் ஷாப் அவுட்லெட் இருக்குது. இந்த ஒரு ரோலக்ஸ் வாட்சு 1.5 லட்சம் அந்த மாதிரி வரும் மினிமம் நான் சொல்கிறது. ஸோ மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கிளாத்ஸ் இது வந்துட்டு ஜெக்னா. ஸோ இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதில்லை, பட் இதுவும் ஒரு பிராண்டு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வரவங்களாம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. நீங்களே பார்க்கலாம், மாலு கிட்டத்தட்ட எம்டியாக தான் இருக்குது, யாருமே மால்குள்ளே இல்லை. ஸோ இது வந்துட்டு கூஷி ஹேண்ட்பேக். இந்த கூஷி ஹேண்ட்பேக்லாம் எத்தனை லட்சம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு ரிச் பீப்புள் வராங்க அப்படின்னா வருவாங்க, ஜஸ்ட்டு 2 பார்வை பார்ப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மல் மால்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஷாப் அவுட்லெட்ஸும் இருக்கும். பட் இந்த ஜியோ வேர்ல்டு பிளாஸா மும்பையில் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி உங்களுக்கு வந்துட்டு பிராண்டட் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து தேர் இஸ் நத்திங் அதர் தேன் தட். ஸோ இங்கே வந்துட்டு ஷாப் பண்ணுறதா இருந்தால் it will take at least minimum 1 lakh to purchase even one small item. So that's how costly this mall is actually. So மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது, ஸ்விஸ் சாக்லேட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு ஸ்விஸ் சாக்லேட் வேணுமோ அவங்களாம் வந்துட்டு 2nd floor போயிருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பம்பாயில் வந்துட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு லக்ஸூரியஸாக நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் வந்துட்டு I should have a very peaceful and relaxed mode in shopping அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா you can go and visit Jio World Plaza, where you will be able to have a good experience in your shopping. You will be having a peaceful, relaxed mode in your shopping. ஸோ இங்கே வந்துட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி முக்கியமாக அவங்க பெட்ரூம்குள்ளே வைக்கிற மாதிரி நிறையா திங்ஸ் இங்கே இருக்குது. அவங்க பெட்டெலாம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இட் ஆல்சோ வில் காஸ்ட் யூ வெரி மச். இட் வில் காஸ்ட் இன் லைக் lakhs ஆர் மோர் தேன் thousands. ஸோ லைக் தட். ஸோ பாட்ரி பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. ஸோ தவிர்த்து யூ கேன் ஃபைண்ட் பிரதா. இங்கே வந்துட்டு உங்களோட செஸ்மா, அதாவது கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, உங்கள் கிளாஸஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விலையுறந்த கூலிங் கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபைன் டைனிங் நீங்கள் பண்ணணுன்னா LMN லண்டன் நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. முக்கியமாக வந்துட்டு ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் டு சி ஹவு வெல் தே ஹேண்டில் கஸ்டமர்ஸ். அங்கே நிறைய சோஃபாஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு மால் வந்துட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய மால்ஸில் வந்துட்டு தே வில் நாட் பி ஹேவிங் சம் குட் பிளேஸ் டு சிட் அண்ட் ஹேவ் அ நைஸ் அண்ட் ரிலாக்ஸ் chat with our friends. பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த இடத்துல நிறைய கவுச்சஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய ஒரு சோஃபா செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு யூ கேன் ஹேவ் அ நைஸ் அண்ட் ரிலாக்ஸ் சேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் ஓவர் ஹியர். ஸோ அட் த வெரி நெக்ஸ்ட் எண்டு பார்த்துட்டிங்கன்னா, ஐ மீன் அட் த டாப் ஆஃப் த ஃப்ளோர் யூ கேன் விட்னஸ் திஸ் வண்டர்ஃபுல்
Myzen Inox, a PVR Inox experience. You can wonderful. I mean, you can experience a good theater feeling over here. You can enjoy movies over here. இங்கே பார்த்தீங்கன்னா புது ரிலீசஸ் நிறைய இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இங்கே நிறைய பாலிவுட் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களோட சிக்னேச்சர் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா சல்மான் கான் அவரோட சிக்னேச்சர் போட்டிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாபி தியோல், சன்னி தியோல் அவங்க வந்திருக்க சைன் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேமஸ் யஷ் பேன் இண்டியன் ஸ்டார் அவர் வந்துட்டு குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் வித் லவ் யஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் போட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் ஜியோ மால் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஸோ நிறைய பேர் இங்கே வரீங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக வீக் டேயில் வந்திருக்கேன். ஸோ மேபி இட் இஸ் ரீசன் வை ஐ கான் சி மெனி பீப்புள் ஓவர் ஹியர். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராயல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாலே. ஸோ இப்போ நீங்கள் நிதேஷ் முகேஷ் அம்பானி கல்ச்சுரல் சென்டருக்குள்ளே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி எக்ஸாக்ட்லி நியர் டு ஜியோ வேர்ல்ட் பிளாசா. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்வென்ஷன் சென்டரில் வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மீட்ஸ்லாம் நடக்கும். இஃப் யூ கம் எவ்ரி வீக் தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் meetings happening over here. You will be able to witness a lot of business people over here. You will be having a good networking over here. அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பர்சன்ஸ் இங்கே வருவாங்க. முக்கியமாக நான் அன்றைக்கி போகும்போது ஏதோ பேங்கிங் செக்டரில் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் நிறைய ஐ மீன் ஹைடெக் நிறைய பர்சன்ஸ் I can able to witness over there. They will be having some kind of conference over there. They will be having exhibitions and they will be having a good chat. They will be discussing over the next upgradations whatever they can do in their department. So that's how the things work over here. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே அவங்களுக்காக ஃபைன் டைனிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பஃபே சிஸ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் தே ஹவ் ஆக்சுவலி ஷெடியூல்டு எவ்ரி திங். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த போர்டில் எல்இடி டிஸ்பிளேல வந்துட்டு 9 o'clock என்ன பண்ணணும், 10 o'clock என்ன பண்ணணும். ஸோ ஒரு டயத்துக்கும் வந்துட்டு ஒரு ஷெடியூல் இருக்குது. Day 1, Day 2, Day 3, Day 4 என்ன பண்ணணும், யாரெல்லாம் வர போகிறாங்க, ஹூ ஆர் த ஹோஸ்ட். ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைக் திஸ் இட் வில் காஸ்ட் யூ in lakhs to even hire this small place over here. So you can also witness a lot of decorations over here. ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த ஆம்பியன்ஸே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் துருபாய் அம்பானி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜியோ கன்வென்ஷன் சென்டர்லேருந்து மறுபடியும் நம்ம ஜியோ வேர்ல்ட் பிளாசாக்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துட்டு இங்கே நிறைய டோரி போட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பக்கம் தான் இருக்குது. ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர் இஸ் வெரி ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டர் இஸ் லைக் 2 minutes walk from ஜியோ வேர்ல்ட் பிளாசா. If you want to go to Jio World Drive, it will be like a 5 minutes drive from Jio World Plaza. Jio World Drive is 5 minutes drive from Jio World Plaza. So this is all about Jio World Plaza. So the time is right now evening 6 o'clock, and thank you for watching this channel. Please do subscribe for our channel. So this is Jio World Plaza. So நம்ம இங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் ஃபுல்லா ஸ்டேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம்.